தொலைக்காட்சி அன்பர்களுக்கு ஜெபங்கள் நிறைந்த வாழ்த்துக்களையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியடைகின்றேன். உங்களுடைய வாழ்வு செழுமையாக வளமையாக இறையருள் நிறைந்த வாழ்வாக அமைய வாழ்த்துகிறோம். அதற்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளில் உங்களை தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல இன்று பெரிய வெள்ளி, புனித வெள்ளி. ஏனென்றால் இயேசு ஆண்டவர் மக்களுடைய நலனுக்காக வாழ்வுக்காக தன் உயிரை மாய்த்தார். சிலுவையில் அவர் இறந்தார். அவர் உலகில் வருகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், பணி புரிவதற்கல்ல, பணியை உங்களுக்கு கொடுத்து தொண்டு ஆற்றி அதன் மூலமாக உங்களுக்கு வல்லமையடைய நான் முன் வந்திருக்கின்றேன். அதற்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். அவர் பொது வாழ்வின் போது பல போதனைகளை கொடுத்தார். அதில் சிறப்பு வாய்ந்த போதனை மன்னிப்பு. ஒருவன் ஒரு கன்னத்தை அடைந்தால் மறு கன்னத்தை காட்டி அவரை அன்பு செய்ய என்று சொன்னார். இதை இயேசு ஆண்டவர் சிலுவையிலே செய்து காட்டினார். சிலுவையில் அவருக்கு துன்பம் கொடுத்தவர்கள், அவரை சிலுவையில் அறைந்தவர்களும் மனதார மன்னித்தார். மன்னித்து இறைவனிடம் அவர்களுக்காக ஜெபித்தார். அந்த வகையான பண்பு நம்ம எல்லோருக்கும் தேவை. மன்னிக்கின்ற அந்த புனித பண்பு நம்மிடத்தில் இருந்தால் நாம் எல்லோரும் சகோதரர்களாக மாறுவோம். நம்மிடத்தில் இந்த வெறுப்பு, பகைமை ஏராளமாக இருப்பதால் தான் ஒருவர் மற்றவரை ஒரு ஓநாயாக பகைவனாக பார்க்கின்றோம். இன்றைய நாளில் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த மன்னிப்பை நம் வாழ்வில் கடைபிடிப்போம். ஒருவர் மற்றவரை மன்னித்து அன்பு செய்வோம். அன்பு என்பது என்ன? விட்டு கொடுத்தல். விட்டு கொடுப்பதால் நாம் கெட்டுப்போவதில்லை. எனவே விட்டு கொடுத்து ஒருவரை மன்னித்து அன்பு நிறைந்த மக்களாக, குடிமக்களாக, சகோதரர்களாக வாழ நாம் முயற்சிப்போம். அதுதான் இறைவன் பெறுகின்ற வாழ்வு. அதைத்தான் இறைவன் என்று எங்களுக்கும் நமக்கும் போதிக்கின்றார். அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஒரே குடும்பமாக இருந்து சிலுவைப்பாதை என்றால் இயேசு பட்ட பாடுகள், துன்பங்கள், சிலுவைகளை சுமந்து செல்கின்ற பாதையை நான் நினைவுகூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கின்றோம், பகைவர்களை மன்னிக்கின்றோம், அன்பு செய்ய கடமைப்பட்டு அழைக்கின்றோம் என்பதை இன்றைய வழிபாடு எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது.